Welcome all of you to my video. In this video we are going to see chapter 2 basic algebra example 2.17. Construct a cubic polynomial function with the rational coefficients having zeros at h is equal to 2 by pi 1 plus root 3 such that f of 0 is equal to minus 8. So என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு cubic polynomial கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னெல்லாம் கொடுத்திருக்காங்கன்னா 0 வந்து எங்கெல்லாம் சொல்லி கொடுத்திருக்காங்க. 0னா என்னது? இந்த நம்பர் ரூட் இந்த கொடுத்திருக்க ஒரு வேல்யூ கொடுத்திருக்காங்க. அது 0ன்னு இருக்கும்போது அந்த வேல்யூ நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா அந்த ஈக்குவேஷனோட வேல்யூ 0ன்னு சொல்லிட்டு வரும். அண்ட் இன்னொன்று வந்து எஃப் ஆஃப் 0 is equal to ஒன்று வேல்யூ மைனஸ் 8 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், நவ் உங்களுக்கு கியூபிக் பாலினாமியல் ஈக்குவேஷன் தான் தெரியும், எக்ஸ் கியூப். ஸோ எக்ஸ் கியூபு ப்ளஸ் அந்த மாதிரி எழுதக்கூடியது. ஸோ நார்மலாக நம்ம எப்படி எழுதுவோம்னா, நான் நார்மலாக சொல்கிறேன் பாருங்கள், ஏஹெச் கியூப் ப்ளஸ் பிஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் சிஹெச் ப்ளஸ் டி, இதுதான் நார்மல் கியூபிக் ஈக்குவேஷன். தெரிஞ்சுக்கிட்டதுக்காக சொன்னேன். பாருங்கள், h is equal to 2 by 5 கொடுத்துருக்காங்க. தென் h வந்து 1 plus root 3 இதெல்லாம் ரூட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 1 plus 3 ரூட்டுன்னு என்னது? அப்போ 1 minus root 3 என்ன தான்? ரூட்டு தான். இது இந்த சைடு எடுத்துக்கிட்டீங்க h minus 2 by 5 அப்படி மாறிடும். இதெல்லாம் ரூட்டு. ஸோ அப்போ 1 plus root 3 ரூட்டுனா 1 minus root 3 என்னது தான்? ரூட்டு தான். ஸோ அப்போ f of h will be எப்படி எழுதணும்னு பாருங்கள். நீங்கள் நார்மலாக எப்படி ஒரு கொடுத்துட்டோன்னா h மைனஸ் அப்படி போட்டு எழுதுவீங்கன்னா அதே போல் எழுதிக்கோங்க. ஸோ அதாவது இது இந்த போட்டு போயிடுது. அதே போல் இதுவும் அப்படி தான். h is equal to ஈக்குவல் பண்ணிங்கன்னா h is equal to 1 plus root 3 வரும். ஸோ h minus of 1 plus root 3. ஸோ அதே தான் இங்கே h is equal to 1 minus root 3 என்னது? h minus 1 minus root 3 இப்படி எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. ஸோ மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணி போடணும். பற்றி என்னென்னா ஏன்னு ஒரு வேல்யூ வெளியே போட்டுக்கோங்க, ஒரு கான்ஸ்டன்ட். ஏன்னா அது கண்டிப்பாக என்ன செய்யும், அது கூட மல்டிப்ளை ஆகாமல் இருக்காது. ஸோ அதனால் அது கண்டிப்பாக மல்டிப்ளை ஆகும். அப்போ தான் நம்மளால் அதுக்கு, ஏன்னா அந்த ஒரு ஈக்குவேஷன் நம்மளுக்கு எந்த கான்ஸ்டன்ட்டில் இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியாது. அதனால் நம்ம கண்டிப்பாக ஒரு ஏயை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. தென் இந்த 3 ரூல்ஸையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மைனஸ் 3. ஸோ இது நார்மல் டோட்டல் ஈக்குவேஷன். பாருங்கள், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த மைனஸ் அண்ட் மைனஸ் எல்லாம் உள்ளே கொண்டு போயிட போகிறோம். ஸோ இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படியே இருக்கட்டும், இது அப்படியே இருக்கட்டும். அந்த மைனஸ் எல்லாம் ஒன்று போடுங்க. h minus 1 minus root 3 into h minus 1 plus root 3 சொல்லிட்டு வரும். now you have இது என்னது? இது h minus 2 அப்படியே இருக்கட்டும். இதை பாருங்கள் டோட்டலாக, அதாவது அது h minus 2 by 5 இருக்கட்டும். இதை பாருங்கள், a minus b a plus b. அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப்பாக பார்த்துக்கோங்க நான் என்ன பண்ணுறேன்ட்டு. f of h is equal to a h minus 2 by 5 அப்படியே இருக்கட்டும். இன்னொரு ப்ராக்கெட் இங்கே பாருங்கள், பெரிய ப்ராக்கெட்டு, h minus 1 minus root 3 into h minus 1 plus root 3 எப்படி தானே இருக்குது? இதுதானே உங்களுக்கு இருக்குது. அதாவது இது a மைனஸ்னா இருக்குது, இங்கே b, இது a இது ப்ளஸ் b. எப்படி சார் என்ன எழுதுவீங்க? இது புரிஞ்சுதா? அதாவது இது வந்து h minus 1 தனியாக எடுத்துட்டேன்னா a minus b இது a plus b எழுதிக்கலாம். ஸோ a minus b and a plus b இருக்குது. ஸோ now you have a minus b into a plus b உங்களுக்கு என்னது? a square minus b square அப்படி எழுதிக்கலாமா நம்ம இதை? now you write that அப்படி எழுதிக்கோங்க. ஸோ f of h is equal to கொஞ்சம் சிம்பிளாக ஈக்குவேஷன், a into h minus 2 by 5 h minus 2 by 5 into h minus 1 the whole square minus root 3 the whole square. ஸோ நான் இதை கொஞ்சம் சொன்னால் சால்வ் பண்ணலாம். f of h is equal to a into h minus 2 by h minus 2 by நீங்கள் அப்படியே போட்டுகிட்டே வாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை சால்வ் பண்ணிக்கோங்க உள்ளே இருக்கிறத. ஸோ அது h minus 1 whole square இருக்கட்டும், ஹோல் ஸ்கொயர் இருக்கட்டும், மைனஸ் இது என்னது 3 அவ்வளோ. ஸோ இவ்வளோ தான் நம்ம எப்படி சால்வ் பண்ண முடியும். நம்ம இன்னொரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க லாஸ்ட்டில். இதெல்லாம் நம்ம எப்படி சால்வ் பண்ணி கொண்டு வந்த பிறகு இங்கே பாருங்கள். ஸோ இது இந்த ஸ்டெப் அவ்வளோ புரிஞ்சா இதுதான் ஃபஸ்ட் பார்ட் இந்த சம்முடைய. அதாவது நம்ம வந்து ஒரு கான்ஸ்டன்ட் கூட இதை நம்ம ரூட்டுன்னு ஃபேக்டரில் எழுதுகிறோம். h minus 2 by 5 என்பது ஃபேக்டர், அந்த ஈக்குவேஷனுடைய ஃபேக்டர். h ப்ளஸ் 1 plus 3 அது ஒரு ஃபேக்டர். நான் இந்த மாதிரி எழுதி பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் ஈக்குவேட் பண்ணி எழுதியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, அது மூணுமே வந்து அந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷனுடைய ஃபேக்டர். ஸோ 3 ஹெச்னா h கியூப் உள்ள பாலினாமியல் வரப்போகுது, அதுதான் கியூப் பாலினாமியல். ஸோ 3 ஹெச் இருக்குது. 3 ஹெச் வேண்டாம், அதுக்கு கான்ஸ்டன்ட் ஏ என்னோட கான்ஸ்டன்ட் மல்டிப்ளை பண்ணி, பிகாஸ் நம்மளுக்கு அந்த ஈக்குவேஷனுக்கு எந்த கான்ஸ்டன்ட் மல்டிப்ளை பண்ணியிருக்குன்னு தெரியாது. அதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட்டு சால்வ் தான், சால்வ் பண்ணிக்கிட்டு f of 0 minus 8 கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் போட்டுக்கோங்க. அதை போட்டிங்கன்னா f of h இதுதான் மைனஸ் 8 மாதிரி. f of h is equal to f of 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா அது என்னது? மைனஸ் 8. a எப்படி தெரியுது? a தெரியாது நம்மளுக்கு. ஸோ நம்ம h பதிலாலாம் 0 அதை போடுறோம்.
ஸோ இந்த மாதிரி தான் இது டோட்டல் ஈக்குவேஷன். ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு ஒன்றுமே இல்லை, f of 0 is equal to a into 0 minus 2/5 into x minus 1 the whole, so x plus 0, so 0 minus 1 the whole square minus 3 சொல்லி போட்டேன், அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் f of 0 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணது அது என்னது -8. ஸோ அதான் இந்த ஸ்டெப்பு. ஸோ இப்போ இது வந்து சால்வ் பண்ணிக்கலாம். a into minus 2/5 இது என்னது உங்களுக்கு -1 the whole square, இது -3. ஸோ இப்போ என்ன ஆகும்னா a கண்டுபிடிக்கணும். a கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். சிம்பிளாக நம்ம வந்து இது ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள், a கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் செகண்ட் பார்ட் இந்த ஈக்குவேஷன் சம்மோடைய. ஸோ a into minus 2/5 into இது என்னது -1 the whole square 1 minus 3 -2. ஸோ -2 போட்டுக்கோங்க into -2. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ நம்ம அந்த மைனஸ் மல்டிப்ளை பண்ணிட்டால் 4 ஆயிடும். ஸோ 4 இங்கே a இருக்குது, a by 5 இஸ் ஈக்குவல் டு என்னது -8. இந்த -2 4 இந்த a கூட மல்டிப்ளை ஆச்சுன்னா 4a கீழே 5 இருக்குது இஸ் ஈக்குவல் டு -8. நான் அந்த 5 அந்த பக்கம் பண்ணுறீங்க 4a இஸ் ஈக்குவல் டு -8 into 5. ஸோ 4a இஸ் ஈக்குவல் டு என்னது -40. அப்போ a என்னவா இருக்கும் -10. ஸோ ஐ வில் ரைட் ஹியர் பிகாஸ் அதுக்கு ஸ்டெப் எழுதலாம். 4a is equal to -40, a is equal to என்னவா இருக்கும் -10. ஏன்னா 4 இந்த டிவைட் பண்ணிக்கிட்டா 40 வந்து 4 ஆல் டிவைட் ஆகும் 10 ஆகும். a is equal to -10. இப்போ f of x எடுத்து ஏக்கு வேலையில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க -10 into x. இப்போ x எதுவுமே சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது, x எல்லாம் அப்படியே எதுவும் எழுதிக்கோங்க. ஸோ x minus 1 whole square -3 சொல்லிட்டு இருக்குது அந்த ஈக்குவேஷன். அந்த ஈக்குவேஷன் வந்து அப்படியே எழுதியிருக்கிறேன். இப்போ பாருங்கள், f of x is equal to -10 into x minus 2/5 into the x square minus 1 whole square -3 ஏதோ டேர்முக்கு அவ்வளோ. நான் இதை நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா எக்ஸ்பெண்ட் பண்ணால் நம்ம சால்வ் பண்ண முடியும். x of x is equal to -10 into x minus 2/5. ஸோ இது a கண்டுபிடிச்சப்பறம் இது சம்மோட தேர்ட் பார்ட். ஸோ அந்த 3 பார்ட்டும் இப்படி தான் நீங்கள் பண்ணணும். நீங்கள் பார்ட் 3 எதுக்கு பார்ட் 2லாம் போட்டுட்ருக்காங்க, இனிமேல் ஸ்ட்ரைட்டாக செஞ்சுட்டே போகிறாங்க. உங்களுக்கு ஞாபகம் வச்சுருக்காங்க 3 பார்ட்டுன்றது சம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நம்ம ஒரு அசம்ஷன் பண்ணிக்கிட்டு தான் -3. ஸோ x square minus 2x plus 1 -3. சில மைனஸ் எவ்வளோ வெளியே போயிட்டு அவ்வளோதான். ஸோ இது ஒரு கேட்டு f of x is equal to என்ன வரும்னு கேட்டிங்கன்னா -10 into x minus 2/5. அதெல்லாம் உங்களுக்கு சேஞ்சஸ் இல்லை, இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணணும். இது என்ன ஆகும் 3 - 1 -2. இது என்ன பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸ். ஸோ -2 x square minus 2x minus 2 சொல்லிட்டு வரும். ஸோ அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம இந்த சைடு உள்ள சால்வ் பண்ணிக்கலாம். -10 அந்த 5 எந்த சைடு வந்துருங்க 5x minus 2/5 ஆயிரும் into x square minus 2x minus 2. இப்போ f of x is equal to -10 into அந்த 5 இதையும் கேன்சல் பண்ணலாமா -2. ஸோ அப்போ என்ன ஆகும் -2 into 5x minus 2 into x square minus 2x minus 2 சொல்லிட்டு இருக்குது. ஸோ f of x is equal to -2 கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ என்ன ஆகும்னா -10x -10 ப்ளஸ் 2 2s are 4 into x square minus 2x minus 2. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் பைனாமியல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகுனா -10x cube ப்ளஸ் அடுத்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு இது -10x இருக்கும். ஸோ அடுத்தது இது 2x 2a மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குன்னா +20x². பிகாஸ் இங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ், அதே மாதிரி 10x into 2 to 20 ரெண்டுலேயே மைனஸ் +20 ப்ளஸ் 4x² -8x + 8 -8x + -8. ஸோ ஈக்குவேஷனை முடிஞ்ச அளவுக்கு சிம்பிள் பண்ணிக்கோங்க. ஸோ -10x³ அப்படி தான் இருக்குது. ஸ்கொயர் டேர்ம்ஸை ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா 24x² ஆயிரும். இந்த ரெண்டு டேர்ம்ஸை ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ இங்கே ஒரு 20 இங்கே ஒரு 8 சப்ராக்ட் ஆயிரும். ஸோ வந்து இங்கே 20x -8 தட் இஸ் 20x 8x 12x -8. இதுதான் உங்கள் ரெக்வயர்டு கியூபிக் பாலினாமியல் ஈக்குவேஷன். கியூபிக் ஈக்குவேஷன் சொல்லி இந்த சம்மை நீங்கள் முடிச்சிக்கலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட்டு பார்ட் 3 பார்ட்ஸாக நான் செஞ்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு என்னென்னா இது நம்ம ரூட்ஸ்ன்னு சொல்லி எழுதி அதை நம்ம மல்டிப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொண்டாடுறது. தென் அதில் f of 0 = 8 சப்ஸ்டியூட் பண்ணி a கண்டுபிடிக்குது செகண்டு. தென் தேர்டாக அதில் -10 நம்ம ஏக்கு பதிலாக போட்டு ஈக்குவேஷன் கொண்டாடுறது தான் இந்த சம்ஸோடைய பார்ட்டு. ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் கேளுங்க. தேங்க்யூ.